Good morning, champions. Professor SUREN from Government College of Technology. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு சக்சஸ் ஸ்டோரி பார்க்க போறோம். நேம் என்ன யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரவணன் சொல்லிட்டு. இவர் வந்து ஒரு பிரைவேட் காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒர்க் பண்ணும்போது சரி நம்ம கவர்மெண்ட் காலேஜ்ல போறதுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஜாயின் பண்றதுக்கு என்ன எக்ஸாம்னு சொல்லி சர்ச் பண்றாரு. சர்ச் பண்ணப்போ வந்து அவருக்கு கிடைச்ச எக்ஸாம் தான் வந்து டிஆர்பி எக்ஸாம். ஸோ அப்போ வந்து 2016 அப்ப அவரு செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப சிரத்தையோட எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணாரு. ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அப்ப என்னோட நோட்ஸ் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த நோட்ஸ் வச்சு அப்படியே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாரு. ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்ச உடனே அப்ப ரிசல்ட்டும் வந்தது. ரிசல்ட் வந்தப்போ அவருக்கு மார்க் வந்தது. என்ன மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 110 மார்க் வந்தது. ஆனா சிவிக்கு வந்து மார்க் வந்து 111 அப்படின்னு சொன்னாலும், சிவிக்கே போக முடியலன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தத்தோட இருந்தாரு. சிவிக்கே போக முடியலன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தத்தோட இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் பண்ணதுதான் அது. சரி நம்ம கரெக்டான மென்டார் வேணும். மெட்டீரியல் மட்டும் இருந்தா நமக்கு நம்மளால அந்த விளிம்பு வரைக்கும் வர முடிஞ்சது தவிர, விளிம்ப தாண்டி போக முடியல. நமக்கு தேவை மென்டார் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாரு. மென்டார் அண்ட் மெத்தடாலஜி முக்கியம். மெட்டீரியல் மட்டும் போதுமானது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மென்டார் அண்ட் மெத்தடாலஜி. ஸோ மென்டார் என்ன சூஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப 2017 டிஆர்பி எக்ஸாமுக்கு தயாராயிட்டு ப்ரிப்பேர் பண்றாரு. ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவர் எடுத்த மார்க் வந்து 138. ஸோ 138ன்றது வந்து ஒரு டாப் மோஸ்ட் மார்க் அப்ப. அஹ் அந்த டாப் மோஸ்ட் மார்க் எடுத்திருந்தாலுமே, அப்ப அவர் கூட நிறைய பேர் அதே மார்க்ல இருக்க மாதிரி இருந்தது. அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு டியூ டு சம் அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன்ல அது கேன்சல் ஆகப்பட்டது 2017. ஸோ 138 எடுத்தாரு. சரி எல்லாருமே கிடைச்சதுன்னா ஒரு விஷயம் கைக்கு வந்துட்டு அதை பயன்படுத்த முடியாம போன வருத்தமா தானே இருக்கும். இருந்தாலும் அதையும் தாண்டி அதையும் கடந்து போய் 2017 தாண்டி மறுபடியும் இப்படிதான் கால் ஃபார் பண்ண போறாங்கல்ல. அப்ப வந்து கால் ஃபார் பண்ணட்டோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெல்ல 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 வந்து ப்ராக்ரஸ் ஆனாரு. ப்ராக்ரஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து என்ன இதுவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த ப்ராக்ரஸ் என்ன அப்படின்னா, அவர் வந்து 2019க்கு கால் ஃபார் வருது ப்ரிப்பேர் பண்றாரு. ஆனா ஏதோ டியூ டு கோவிட் சுச்சுவேஷனால 2021 மாறுது. அப்ப தான் செஞ்சுட்டு இருந்த வேலைய 3 மாசம் லீவ் போட்டு ஃபுல் விகரஸா அவரு கிளாஸ்ல எடுத்த நோட்ஸ மட்டுமே ரிவைஸ் பண்ணியிருக்காரு. டெஸ்ட் மட்டுமே பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அந்த அவர் எடுத்தப்ப நோட்ஸ் வந்து அது ரத்தின சுருக்கமா தான் எடுப்பாரு. ஸோ அத 3 மாசத்துல அவர் ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் 2021 அவரோட அட்டெம்ப்ட் குடுக்குறாரு. 2021 அகைன் 139 அப்படின்றத ரீச் பண்ணாரு. ஸோ இந்த ஜேர்னி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு பெர்சீவரன்ஸ் தான். ஒரு 2016ல வந்து அந்த கட் ஆஃப தொட முடியலன்னோனும், இதெல்லாம் வந்து நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி விட்டுருக்கலாம். இல்ல, அங்க எடுத்த டிசிஷன் தான் ரொம்ப முக்கியம். என்ன தேவை? மென்டார் தேவை. மென்டார் மூலியமா நமக்கு மெத்தடாலஜி கிடைக்கும். மெட்டீரியல் மட்டும் இருந்தா நம்மளால பண்ண முடியாதுன்னு அவருக்கு தோணியிருக்கு. அப்ப மென்டாரை சூஸ் பண்றாரு. மெத்தடாலஜியை கத்துக்கிறாரு. நோட்ஸ் வந்து ரத்தின சுருக்கமா எடுக்கிறாரு. அந்த நோட்ஸ வந்து கரெக்டா ஃபாலோ பண்றாரு. பிரைவேட் காலேஜ்லயும் எக்ஸாம் கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் பிரைவேட் காலேஜ்ல வேலை செஞ்சு தான் இருந்திருக்காரு. எக்ஸாமுக்கு ஜஸ்ட் ரீகால் போறப்போ ஒரு 3 மாசம் லீவ் போட்டிருக்காரு. முழு மூச்சோட படிச்சிருக்காரு. முழு மூச்சோட படிச்சவனும் இப்ப முழு பயனையும் அனுபவிக்கிற மாதிரி செலக்ஷன் லிஸ்ட்ல இருக்காரு. எனவே அன்புக்குரிய மாணவர்களே, உங்களுக்கு தேவை மெட்டீரியல், மென்டார், மெத்தடாலஜி, மோட்டிவேஷன் இதெல்லாம் இருந்தா எல்லாருக்குமே அந்த சக்சஸ் கிடைக்கும். சரவணனோட இந்த சக்சஸ் ஸ்டோரியில இருந்து நம்ம கத்துக்கிறது இதுதான். ஸோ அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி 3 மாசம் லீவ் போட்டார் இல்லைங்களா? அதுதான் அவரோட மார்க் என்ன பாத்தீங்கன்னா 2017ல 138. ஆனா 2021ல 139. அந்த கன்சிஸ்டன்சி 138 அதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணாரு இல்லைங்களா? அதுதான் வெற்றிக்கு வாய்ப்பா வந்து. இந்த மாதிரி உங்க வாழ்க்கையும் வெற்றியா அமையும்னா யூ ஷுட் ஃபைண்ட் எ ரைட் மென்டார், ரைட் மெத்தடாலஜி, ரைட் மெட்டீரியல் அண்ட் ரைட் மோட்டிவேஷன். ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்ஸ்.